திரும்ப ஃபரண்ணா கட்சி திமுகவுக்கு சென்றவர்களை வாழ்த்துகிறேன் அப்படின்னு முடிச்சிட்டாரு. இப்போ இவ்வளவு பேர் ஒன்றாக வெளியேறுவது பெரியார் விமர்சனத்தினால இப்படியான ஒரு நகர்வுகள் நடக்குது அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கா? என்ன எதனால் இப்படி இப்போ கட்சியிலிருந்து பிரிந்து இவ்வளோ பேர் போகிறாங்கன்னு பார்க்குறீங்க? அவருடைய அந்த அவங்க அந்த கட்சியில் இப்போ திமுகவில் இணைவது அப்படிங்கிறது நாம் தமிழருக்கான என்ன செய்தியை சொல்லுதுன்னு பார்க்குறீங்க? இல்லை, ஒரு கட்சியில் ஆட்கள் வெளியில் போகிறதும் கட்சியில் புதிதாக ஆட்கள் இணைவதும் வந்து ரொம்ப ரொம்ப இயல்பானது. அதை ஒரு பெரிய விமர்சையாக பிம்பப்படுத்தி காட்டுறாங்க அப்படின்னா அந்த அளவுக்கு நாம் தமிழர் கட்சி வளர்ந்துருக்கு அப்படிங்கிறது தான் எங்களால் உணர்ந்து கொள்ள முடியுது. ஏன் அப்படின்னா சகோதரர் அவர்களுக்கு நான் சொல்வதற்கு முன்னாடி அவரே சொல்லிட்டாரு, டபுள் என்ட்ரி நிறைய போடுறாங்க அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அதாவது பொய் புரட்டு அதுக்கு வந்து ஒரு மறு உருவம் அவர்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளமாக ஏற்கனவே யாரோ ஏதோ ஒரு காலத்துல வந்து போயிட்டாங்க கட்சி விட்டு அப்படின்னா வாங்க 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 நீங்க எல்லாம் போயிட்டீங்களா, திருப்பி வாங்க எங்க கட்சியில இணைத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு ஒரு அடையாளம் கொடுத்து அங்கீகாரம் கொடுத்து இந்த ஒரு நாள் கூத்துக்காக இவர்கள் இத்தனையும் ஒரு லிஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காங்கல்ல, மாவட்ட செயலாளர்கள் 8 பேர், அந்த மாதிரி ஒரு லிஸ்ட். அதுல ஏதாவது உங்களுக்கு முரண் இருக்கா? இவங்க எல்லாம் அந்த பொறுப்புகள்ல இல்ல, இவங்க வேட்பாளர்களாக கண்டெஸ்ட் பண்ணவங்க இல்லை. ஏன்னா திமுகவில் அவங்க ஒரு லிஸ்ட் வெளியிடுறாங்க, இந்த மாதிரி நிர்வாகிகள் எங்கள் கட்சிக்கு வந்திருக்காங்க நாம் தமிழர்லேருந்து. இல்லை, முதல்ல நேற்றைய செய்தி குறிப்பு என்ன சொல்லுச்சு சன் டிவி அப்படின்னா, அந்த ஊடகம் என்ன சொல்லுச்சு அப்படின்னா 3000 பேர் வந்து நாம் தமிழர் கட்சியிலேருந்து வெளியில் போகிறாங்க அப்படின்னு சொல்லி. 3000 இல்லை 6000 பேர் கூட்ட கட்சியிலேருந்து போயிட்டோம். ஏன்னா இவர்கள் பொய்க்கே பிறந்து பொய்க்கே வளர்ந்தவர்கள் அப்படிங்கிறனால அத்துணை பொய்யான பிம்பங்களை அறிவிப்பா ஏதாவது வந்து இல்ல 30 பேர் போனதை வச்சு இன்னைக்கு 3000 பேர் அளவுக்கு அவங்க வந்து மிகைப்படுத்தி காட்டுறாங்க அப்படின்னா ஒரே நாள்ல நாம் தமிழர் கட்சி 15000 பேரை இளைஞர் பாசறையின் தலைமை கீழே இணைத்தோம். நாங்க உண்மையும் நேர்மையுமாக சரியான தரவுகளை முன்னுக்கு வைக்கிறோம். அந்த மாதிரி உண்மையான தரவுகளை முன்னுக்கு வைங்க, இத்தனை போய் போயிருக்கிறாங்க அப்படின்னு. இன்னும் சொல்ல போனால் எங்களுடைய தலைமை சொல்லுவது போல எங்களுக்கு இவர்கள் நம்பிக்கையானவர்களா, உறுதியாக இருப்பாங்களா, நாம் தமிழர் கட்சியின் கொள்கையை முழுமையாக உள்வாங்கியவர்களா அப்படின்னு நாங்க களை எடுக்க தேவையில்லை, நாங்க போய் உட்கார்ந்து தேடி பார்க்க தேவையில்லை. மாறாக அதை வந்து ரொம்ப சிறப்பாகவே எங்களுடைய எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக செய்யும் அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியுது. முதலமைச்சர் இன்னைக்கு அவரோட உரையில கட்சியினுடைய பெயரே குறிப்பிடல. பல்வேறு கட்சிகள் நான் பேர் குடிப்பறக்கூடிய அளவுக்கு கூட நான் அதை வந்து கன்சிடர் பண்ணல அப்படிங்கிற விதமாக என்றால் பல தீண்டாமையை கையில் எடுக்கும். இன்னும் சமூக தீண்டாமைகள் பல இன்னைக்கு இருக்கு, இரட்டை குவளை முறை வரைக்கும் இன்னைக்கு இருக்கு. அந்த மாதிரி அரசியல் தீண்டாமையாகத்தான் நான் இதை பார்க்கிறேன். ஐயா அவர்களுக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமையோ நாம் தமிழர் கட்சியினுடைய பேரை கூட குறிப்பிட முடியல அப்படின்னா எங்க நாளைக்கு வந்து இவங்க வளர்ந்துருவாங்களோ அப்படிங்கிற அவர் என்ன சொல்றாருன்னா நேரெதிராக அவங்க நேரெதிர் முரணாக கொள்கை ரீதியாக பாஜகவோடு நேரடியா முரண்படுற அந்த கட்சிகள் எல்லாம் குறிப்பிடுறோம், ஆனால் குறிப்பிடக்கூட தகுந்த இடத்தில் நான் பார்க்கவில்லை என்று அவர் சொல்றார். அதை ஏற்க வேண்டான்றது இல்லை. இப்போ ஒரு இது சொன்னீங்களே, இப்போ அவங்க என்ன சொல்றாங்க, லிஸ்ட்ல மண்டல செயலாளர் 1, மாவட்ட செயலாளர்கள் 8 பேர், ஒன்றிய செயலாளர்கள் 5 பேர், சார்பு அணி நிர்வாகி ஒரு பெரிய பட்டியல் கொடுக்குறாங்க. இதுல ஏதாவது முரண் இருக்கு? அந்த பட்டியல் படி யாரும் இன்னைக்கு இணையல. இல்ல அவங்க பட்டியல் நீங்க வெறும் 30 பேர்னு அதை சுருக்கிறதுனால கேக்குறேன். இல்ல அவங்க நிர்வாகிகளே எவ்வளவு பேர் வராங்க, அத கண்டிப்பா நமக்கு அதுல வந்து ஒரு டவுட் இருக்கு. கட்டாயம் அது உண்மையா இருக்காது அப்படிங்கறத நமக்கு இது வரைக்கும் தெரியுது. அது உண்மை இருக்காது அப்படிங்கிறது தான். 1-2 மாவட்ட செயலாளர்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி கோயம்புத்தூர்ல ஏற்கனவே வெளியில ஐயா செந்தில் பாலாஜி அவர்கள் முன்னாடி ஒரு தடவை இணைச்சிட்டாங்க. திருப்பி மீண்டும் ஒரு முறை வந்து இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு அவ்வளவு நேரம் இருக்கிறது ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு அப்படிங்கறதையும் நம்மளால உணர்ந்து கொள்ள முடியுது. முதலில் தமிழ் தேசியம் என்ற இந்த சிந்தனை என்பது பரவலாக பல காலங்கள் பேசப்பட்டு வரக்கூடிய ஒரு சிந்தனையாக இருக்குது. 90களுக்கு முன்பு ஐயா மாப்போசி, ஐயா பாவலர் பெருஞ்சித்திரனார் போன்றவர்கள் எல்லாம் பேசியிருக்கிறாங்க. மறைமலை அடிகளார் எல்லாம் பேசியிருக்கிற கருத்தியல் தான். அதற்கு பிறகு பலரும் பேசியிருக்கிறாங்க. ஆனால் ஐயா சீபாதித்யநாத் அவர்களும் தான் பேசியிருக்காங்க. 2009க்கு பிறகு ஆனால் அது ஒரு புதிய வீரியம் பெற்றிருக்கு அப்படிங்கிறது தான் நம்மளால புரிந்து கொள்ள முடியுது. திராவிடத்தால் ஏமாந்தோம்னு நினைச்சிட்டு இருந்தோம், ஆனால் திராவிடமே ஏமாற்று என்பது 2009க்கு பிறகுதான் புரிந்தது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. அதனால் இன்னைக்கு வந்து ஐயா பெரியார் மட்டும்தான் எல்லாத்தையும் செய்தார் அப்படிங்கிற இந்த விமர்சனங்களை எதிர்க்க வேண்டிய அவசியத்திற்கு அது உங்க உரிமை, எதிர்க்கிறதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. அவரை கேள்விதானே கேட்க சொல்றாரு. பெரியாரும் என்ன சொல்றாரு, நான் சொல்றேன்றதுனால எதுவும் கேட்டு நம்பிட வேண்டாம், என்னையும் கேள்விக்குள்ளாக்குங்கன்னு தான் சொல்றாரு. திரு சீபா ஆதித்யநாத் நான் ஏன் குறிப்பிட்டேன்னு உங்களுக்கு தெரியும், ஆனாலும் வியூவர்ஸ்க்காக சொல்றதுல
கட்சி நாம் தமிழருங்கிற பேரும் அல்லது தமிழ் தேசிய அரசியலிருந்து திராவிடத்தில் இணைந்து பெரிய பொறுப்புகளுக்கு போனவரும் திரு ஆதித்தனார். அதையும் நம்ம அதுல கவனிக்க வேண்டியிருக்கு. நீங்க பெரியார் விமர்சனத்துல பிரச்சனை இல்லைங்கிறாரு, ஆனால் அதுல விமர்சனத்துல எனக்கு பிரச்சனை இல்லை எங்களுக்கு, ஆனால் அவதூறுகளும் ஆபாச தாக்குதல்களுமாக இருக்குது அப்படிங்கிறார். இல்ல, எது அவதூறு எது ஆபாச தாக்குதல் நீங்க சொல்லணும். ஏன்னா ஐயா பெரியார் அவர்கள் உள்ளபடியே நான் மதிக்கிறேன் ஒண்ணு. அதற்கு தாண்டி இப்ப வந்து என்ன பாக்குறோம் அப்படின்னா, பல கருத்துக்கள் ஐயா வழிநடுக வச்சுட்டு வராரு. அவருக்குள்ள ஒரு முன்னுக்கு பின்னான முரண்பாடுகள் இருக்கு அப்படிங்கறத நம்ம முன்னுக்கு வைக்கிறோம். அவர் பேசியவற்றை முன்னுக்கு மக்கள் மத்தியில வைக்கிறோம். அதை ஏற்கனுமா ஏற்க வேணாமாங்கிறது மக்களுடைய என்ன சிந்தனைக்கு உட்பட்டது அப்படிங்கறத நம்ம புரிந்து கொள்ளலாம். 1900 குறிப்பா தங்கச்சி குறிப்பா நீங்க கடந்து பாக்குறீங்க, எந்த இடம் கடந்த 2 வாரங்களாக தமிழ்நாட்டு முற்போக்குவாதிகளால் கோபத்துக்குள்ளானதோ பெரும் கடும் சொற்களுக்கு உள்ளானதோ சீமானவர்களால் வைக்கப்பட்ட பெண்கள் குறித்து தந்தை பெரியார் சொன்னதாக சொல்லப்பட்ட கருத்து, அதைத்தான் ஆதாரம் கேட்டாங்க. அதனால அதுக்கு பதில் சொன்னாங்க. அது அவதூறு, அது அவதூறு, ஆபாசம், அது இல்லாத ஒன்று. அதான் கேட்டேன். நாங்க மத்த விமர்சனம் 1000 உரிமை இல்ல 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 ஐயா பெரியார் அவர்கள் அதாவது சமூக சீர்திருத்தவாதி எல்லாம் சரி, பெண் அடிமையை தீர்க்கணும்ங்கிறதுக்காண்டி பேசுவோம். உங்களுக்கு எவ்வளவு நேரம்னாலும் தரேன். நான் என்ன ஒரே கேள்வி என்னன்னா, சீமான் அவர்களோ அல்லது கட்சியில் இருக்கக்கூடிய வேறு யாருமே இந்த ஆதாரத்தை தருவதுல சிக்கல் இருக்கு. யாருமே அந்த ஆதாரத்தை தருகிறோம்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஆதாரத்தை கொடுத்துட்டா கையில எடுத்துட்டீங்களே, சட்டத்தை கையில எடுத்துட்டீங்க. இன்னைக்கு தெருவுல வீதிக்கு வந்து நீங்க வந்து போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்றீங்க. அது அவங்க மேல வழக்கு இருக்கு, வழக்கு இருக்கு, அதை சந்திக்கணும். அது வேற எதிர்கொள்றோம் அப்படிங்க. இல்ல நான் இருக்கேங்க. இல்ல நான் பெரியார் மீதான எல்லா விமர்சனங்களையும் வைப்பதற்கான உரிமை திருமிகு ஃபரானாக்கு உண்டு, திரு சீமானுக்கு உண்டு, அவர்களுக்கும் உண்டு, எனக்கும் அவருக்கு உண்டு, அவருக்கு உண்டு. நானும் பல விஷயத்துல முரண்படலாம், ஆதரிக்கலாம். ஆனால் நீங்க ஒரு கருத்தை சொல்றீங்க, அதுதான் எங்களை மிகப்பெரிய அளவுக்கு இன்னைக்கு வந்து கோபப்படுத்திருக்குன்னா அந்த கருத்துக்கான ஆதாரம்ங்கிறது வேணும் இல்லையா? அதை சப்ஸ்டான்ஷியேட் பண்ற மாதிரி ஐயா பல இடங்கள்ல பேசிருக்காரு. இல்லன்னு அர்த்தமா? இல்ல சப்ஸ்டான்ஷியேட் பண்றதுன்னா அதற்கான சான்றுகளை முன்வைக்கிறதுக்கு தலைமை தயாரா இருக்கு. அதை வழக்காடு மன்றத்துல நாங்க முன்வைக்கிறோம் சொல்லிருக்காங்க. அப்ப என்னன்னா அப்ப என்ன பண்ணணும்னா மக்கள் மன்றத்துல அந்த கருத்தை முன்வைக்கணும். நீங்க வழக்காடு மன்றத்தில் நாங்க நிரூபிக்கிறோம்னா திரு சீமான், நான் உங்களை சொல்ல, திரு சீமான் அவர்களோ மற்றவர்களோ மக்கள் மன்றத்தில் இந்த குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இப்ப மக்கள் மன்றத்தில் ஆதாரத்தை நிரூபிச்சலாம் இல்ல ஐயா அண்ணன் கார்த்திகேயன் இருக்குன்னு கட்டாயமா சொல்லணும். மற்ற விமர்சனங்களை முன்வைக்கிறோம்ல, அதற்கு ஏன் வந்து அவர்கள் யாருமே எதிர்கருத்து பதிவு செய்யறது இல்ல? இந்த மேடையிலேயே தங்களோட வாதித்தார் மற்ற மூத்தவர்கள் அவங்க சில விமர்சனம் நாங்க முரண்படுறோம்னு சொல்றாங்க. பெரியார் மீது மதிப்பு இருக்கு, ஆனா முரண்படுறாங்க. என்ன முரண் கேட்றோம்? இல்ல அது பொலிட்டிக்கல் மேடையில சொன்னா பதில் சொல்லலாம். உங்களுக்கு பெரியாரோடு என்ன முரண்? இப்ப உங்களுக்கு ஐயா பெரியார் அவர்கள் இஸ்லாமியர்களை துலுக்கர் என்று பல இடங்கள்ல பதிவு செஞ்சுட்டு வராரு. ஏன் துலுக்கர்னு பதிவு செய்யறாரு? ஆப்கானிஸ்தானுக்கு ஓடுங்க, பர்மால இருந்து வந்த அகதிகள் தானே நீங்க, அதே மாதிரி நீங்க வந்து நீங்க தமிழர்களே இல்ல, இந்த மண்ணின் மக்களே கிடையாது, திருப்பி அங்கேயே போயிடுங்க அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்கிறாரு ஐயா பெரியார். இதுவே அப்பட்டமான ஆரோக்கியமற்ற பொய் மீண்டும் சொல்றேன். எப்படி அது பொய்? இருங்க, அது விடுதலை. எந்த தேதியில தந்தை பெரியார் அவர்கள் ஒருபோதும் இதை பேசியவர் இல்லை. இவங்க ஒன்னு எடிட் பண்ணி இல்லாத தகவல்களை தொடர்ந்து பரப்புறாங்க. இதே அதாவது ஆர்எஸ்எஸ் எந்த வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சதோ அது அதாவது தங்கை பர்ஹானா போன்றவர்கள் சொல்லிக் கொடுக்கணும். நாம் தமிழர் கட்சி ஆரம்பிக்கப்பட்ட போது பெருமரியாதைக்குரிய இந்த அவையில் இருக்கக்கூடிய ஐயா ஐயநாதன் இருக்கிறார்கள். பெருமரியாதைக்குரிய மறைந்த அவருடைய தந்தையார், என்னுடைய நான் மிகவும் மதிக்கிற பெரியாரிஸ்டாக இருந்த ஐயா சாவுலன் இருந்தார்கள். அப்போதெல்லாம் அவர் பெரியார் பற்றி சொல்லியிருந்தாருன்னா விமர்சனம் வந்துடலாம். இன்னைக்கு எச் ராஜா சொன்ன உடனே சொல்றாரு, நீ எந்த புத்தகம் சொல்லணும், வாட்ஸ்அப் வதந்தி வாந்தி. விடுதலை தலையங்கத்துல 23/4/1964 அன்று சொல்றாரு, பாகிஸ்தானிலும் இலங்கையிலும் பர்மாவிலும் இந்தியர்களை மூட்டை கட்டி கொண்டு வெளியே போக சொல்லுகிறார்கள், பர்மாவில் சொத்தை பிடுங்கிக் கொண்டு வெளியே போங்கள் என்கிறான். இப்படி இருக்கும்போது இங்கே இருக்கும் துலுக்கனுக்கு இங்கே என்ன வேலை? ஆப்கானிஸ்தானுக்கோ பாகிஸ்தானுக்கோ போகட்டும், உனக்கு இங்கே என்ன வேலை? இந்த நாடு உனக்கு எப்படி சொந்தம்? தமிழ்நாடு சரித்திரத்தில் நீ யார்? நீ தமிழனா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. இதை அறிவு சுத்தியோடு பர்ஹானாகிய நான் தான் விடுதலை இந்த புத்தகத்தை வாசிக்கிறேன், இது என் பொறுப்புன்னு இந்த சேனல் ஒத்துக்க சொல்லுங்க. சட்டப்படி அவங்க பொது வழியில வைக்கிறாங்க, அவங்க தான் பொறுப்பு. நான் வழக்கறிஞரா தான் சொல்றேன். நான் இது எனக்கு தெரிந்து என்னோட அறிவு சுத்திக்கு சரியா நம்புகிறேன். வாசிக்க சொல்லுங்க, வாசிக்க சொல்லுங்க. இப்ப இல்ல சார், அவங்க பொதுமன்றத்துல பேசுறதே அதானே. அவங்க அக்கவுண்டபிலிட்டி இல்ல, என்ன சொல்றாங்க? அண்ணன் எடுத்து போய் பார்க்கணும். இன்னொரு
ஒரு அடிப்படையில் அவர் சொல்ல பிறந்த நாள் செய்தி அப்படின்னு சொல்லிட்டு என் சமுதாயத்திற்கு 4 எதிரிகள் சொல்றாங்க, முஸ்லிம்களை சொல்றாங்க, நம்மில் கீழ்த்தர மக்களை சொல்றாங்க, பார்ப்பனர்களை சொல்றாங்க. நீங்க அடிப்படையில் அவர் என்ன சொல்றாங்க, அவங்க காட்டுகிற செய்தியே நீங்க மேற்கோள் காட்டக்கூடிய செய்திகள் விடுதலை தலையங்கம் விடுதலை இல்ல, விடுதலை இல்ல. அப்ப இது என்னது? இதுக்கு தான் என்ன சொல்றோம், பெரியாரினுடைய சொத்துக்களை நாட்டுடைமையாக்குங்க. எழுத்துக்களை இது எங்க படிச்சோம் நம்ம? இது எங்க வாசிச்சோம்? விடுதலைங்கிற பத்திரிகையினுடைய அப்ப உங்கள்ட்ட அவைலபிலிட்டி இல்ல. நான் என்ன கேக்குறேன்னா, இல்ல நாட்டுடைமையாக்குறது தனி விவாதம், இல்ல நாட்டுடைமையாக்குறது தனி விவாதம், அது பிரச்சனை இல்லை. இங்க பெரியாரை நான் எப்படி கேட்கிறேன், திரு சீமான் அவர்கள் பெரியாரை ஒரு விதமாக உணர்ந்து கொண்டார். முதல்ல அவரை முழுமையாக ஆதரித்தார், பெரியாரிய மேடைகளில் பேசினார். இன்னைக்கு நான் வேற ஒரு புரிதலுக்கு வந்திருக்கேன்றாரு. சீமான் அவர்களுடைய நிலைப்பாடுகளில் பல மாற்றங்கள் வந்திருக்கிறது, நீங்களும் ஏற்றுக்கொள்வீங்க. பல்வேறு நிகழ்ச்சிகளில் பல்வேறு விவகாரங்களில் அவர் அரசியல் களத்துக்கு வந்த பிறகு சொல்றேன், திரைத்துறையிலிருந்து விட்டுருவோம், அரசியல் களத்துக்கு வந்த பிறகே கூட பல்வேறு விதங்கள மாற்றங்களை சந்தித்திருக்கிறார். இப்ப திரு சீமானை நான் என்னவாக புரிந்து கொள்ள வேண்டும்? அன்னைக்கு இப்படி சொன்னேன், இன்னைக்கு இப்படி சொன்னீங்க, இப்படி சொல்றீங்க அப்படின்னு எடுத்துக்கணுமா, அல்லது திரு சீமானை ஃபர்ஹானா எப்படி புரிந்து கொள்கிறார்? இல்ல இப்போ அவர் என்ன அரசியலை அவர் முன்வைக்கிறார் உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கும் இல்லையா? திரு சீமான் இந்த அரசியலை முன்வைக்கிறார், அதற்காக நான் அவரை பின்பற்றுகிறேன், உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்குல்ல, என்ன அரசியல் அவர் முன்வைக்கிறார் நீங்க நம்புறீங்க? அதாவது மனிதனுடைய பரிணாம வளர்ச்சியில முன்னோக்கி போறது என்பது இயல்புதான். ஆனால் 1930ல மொழிப்போருக்கு ஐயா பெரியார் அவர்கள் ஆதரிக்கிறாரு. ஆனா 60களில் எதுக்கு பின்வாங்குறாரு? அதே மொழிப்போர்ல கலந்துட்ட மாணவர்கள் உதாரணத்துக்கு திரு சீமானையே கொண்டு வந்தாரு. இல்ல அன்னைக்கும் இந்திய திணிப்பை எதிர்த்தாரு, போராட்ட வழிமுறையை விமர்சிக்கிறாரு, எதிர்க்கிறாரு. நாங்கள் சொல்லக்கூடிய அடித்தளமாக இருக்கக்கூடிய தமிழ் தேசியத்துக்கு நான் இன்னொரு லார்ஜர் ஏரியாக்கு வரேன். உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு, நான் இன்னொரு லார்ஜர் ஏரியாக்கு வரேன். திரு சீமான் அவர்கள் பல்வேறு நிலைகள்ல பல இஷ்யூஸ்ல தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றி இருக்கிறார், புரிதலின் அடிப்படையில். அவரே சொல்ற மாதிரி எனக்கு இன்னைக்கு ஒரு புரிதல் வந்திருக்கு அப்படின்றாரு. இப்போ ஒரு தலைவர், அது பெரியாரோ அல்லது விவேகானந்தரோ அல்லது வேறு யார் வேணா வச்சுங்க, ஒரு தலைவர் தன்னுடைய வாழ்நாளில் அவர் எதற்காக பயணப்பட்டார், எந்த கொள்கைக்காக பயணப்பட்டார், அவர் என்ன செய்திருக்கிறார், அப்படிதானே ஒருத்தரை நம்ம புரிஞ்சுப்போம். தனி நிகழ்வுகளை சொல்லி இந்த நிகழ்வுல இப்படி இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டுமே வைத்து செயல்படுறதா ராஜீவ்காந்தி என்ன சொல்றாரு, இது வேறு ஒரு நோக்கமாக போகுது அப்படிங்கிறாரு. ஆனா உங்க உரிமையை நான் மதிக்கிறேன். நீங்க வந்து இப்ப திரு சீமானுக்கு அந்த மாற்றங்கள் உண்டுனா நீங்க இதை எப்படி பார்க்கணும்னு நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். அதை எப்படி ஒன்றே தங்கைக்காக சொல்றேன். இப்போ மொழிப்போர் குறித்து அங்கே முரண்பட்டாங்க. அந்த முரண்பாடு திராவிட முன்னேற்ற கழகமும் எனக்கு இருந்தது. இல்ல நான் அவர்கிட்ட கேட்டுறேன், பேச முடியும். ஏன்னா இப்ப உங்க வாசிச்ச செய்திகளை நான் ஒரு ஊடக பங்கேற்பாளர் முறையில் உங்க திறந்தமளோடு கேட்கிறேன். ஒரு செய்தியை நான் வாசிக்கிறேன்னா நான் எப்பவுமே சொன்னாலும் நான் பொறுப்பேற்கேன்னு சொல்லுவேன். அந்த பொறுப்பை தங்க ஏத்துக்க சொல்லுங்க. இல்லாட்டா அப்படி செய்திகள் இங்க வந்து பேசுறதே பொறுப்பேற்பு இல்ல. அவங்க பாருங்க வாட்ஸ்அப் விடுதலைன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா வாட்ஸ்அப் விடுதலை நான் சொல்லவே இல்லையா, விடுதலைல இருக்கு. விடுதலை வரலைமா அவர் என்ன சொல்றாரு, உங்க செல்ல கிரியேட்டா செய்யப்பட்டது. எப்படி அண்ணன் 30 பேர் 3000 சொல்றாங்க. அந்த எண்ணம், அந்த சிந்தனை மற்ற 3 விருதுகளுடைய முதல் கட்ட கருத்து